கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு வார்த்தைக்கு போவோம். நல்ல தகப்பனே ராஜா, இந்த நாளை எங்களுக்கு தந்து அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு கர்த்தர் அடியேன்னு பயன்படுத்தினதுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே விசேஷமாய் ஆசீர்வதித்த ஆண்டவரே, இன்னைக்கு வார்த்தையினால் ஆண்டவரே ராஜா நீங்க நிரப்பி அனுப்ப போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, எங்களுடைய பலவீனத்துல ஆண்டவரே ராஜா உம்முடைய பலம் எப்படி பூர்ணமாய் விளங்க செய்தது என்று ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே, இந்த தலைப்பு கொண்டு நாங்க பேசும்போது ராஜாவே அப்பா அநேகருக்கு இது பிரயோஜனம் உள்ள காரியங்களா அப்பா தேவனே அவங்க ரிசீவ் பண்றதுக்கு எங்களை ஒவ்வொருத்தரையும் எடுத்து அப்பா தேவன் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா தேவனே, மாசமான என்னை கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க ராஜா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமரவும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையில நம்ம தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு God's power over our weaknesses. நம்மளோட பலவீனத்தின் மேல கர்த்தருடைய பலம். ஹல்லேலூயா. இது எப்படி இந்த வசனத்தை போறதுக்கு முன்பாக முதலாவது இந்த வார்த்தையை கொடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதே போல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அவங்களுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். காட்ஸ் பவர் ஓவர் அவர் வீக்னஸஸ். நம்மளுக்கு எல்லாருக்கும் பலவீனங்கள் கண்டிப்பா இருக்குது, யாருக்கும் பலவீனம் இல்லாம இல்லை. ஆனா கர்த்தருடைய கர்த்தருடைய பலம் கர்த்தருடைய அந்த பவர் எப்படி நம்ம மேல தங்குது, அது எப்படி நம்ம மேல இறங்குதுன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து 2 கொரிந்தியன்ஸ் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம எப்போதும் பார்க்கறது அந்த மேல் பகுதியை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னோட பலன் தங்கும், இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு பகுதியும் இன்னைக்கு அதை பத்தியும் இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. சரி, யாருக்கு வீக்னஸ் இல்லை? கை தூக்குங்க. யாருக்கு வீக்னஸ்? யாருக்கு பலவீனம் இல்லை? எனக்கு பலவீனமே இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. ஹல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்குது. ஆனா இந்த பலவீனத்தை குறிச்சு பவுல் எந்த பலவீனத்தை குறிச்சு சொல்றாரு? ஹல்லேலூயா. இந்த 2 கொரிந்தியன்ஸ் 12வது அதிகாரம் 7-8 பார்த்தோம்னாக்கா, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு குறிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவர் சொல்றாரு, எனக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு அதனால வருகிற அந்த மேன்மை குறிச்சு நான் என்னையே உயர்த்தாத படிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட முள்னாக்கா, என்னோட மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அது வந்துட்டு சாத்தான் கொடுக்க அந்த தினமும் எனக்கு குட்டுது. அதை வந்து என்னை வந்துட்டு போக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது தினமும் வந்து என்னை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுது. என்ன ரிமைண்ட் பண்ணுதுனாக்கா, நான் என்னையே உயர்த்தாத படிக்கு, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஜெபிச்சேன், நான் முழங்கால போட்டேன், நான் உபவாசிச்சேன். இது உண்மையா செய்யறவங்களுக்கு வந்துட்டு அவங்க வெளியே பெருசா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்துட்டு தனி அறையில வந்துட்டு அவங்க நிறைய காரியத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா என்னையே நான் உயர்த்தாத படிக்கினாக்கா, அங்க வந்துட்டு நான் என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதுனாக்கா, அந்த thorn in the flesh சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த 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 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என் மாம்சம், அதாவது என்னுடைய தனிப்பட்ட கேரக்டருக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்துட்டு சிக்னஸ் இல்லை, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து பவுல் சொல்லலை. ஏன்னா பவுலுக்கு வந்த பலவீனங்கள் எப்படின்னாக்கா ஆவிக்குரிய பலவீனங்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவிக்குரிய பலவீனங்களை வந்துட்டு இயேசு எப்படி வந்துட்டு சவுலை வந்துட்டு பவுலாக மாற்றினாருன்றது நம்ம பவுல் அப்போஸ்தலர் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ்ல வந்துட்டு Acts 9:1-18 வந்துட்டு நம்ம பார்ப்போம். எப்படி வந்துட்டு சவுலை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு மறுரூபமாக்கி பவுலா மாத்தினாருன்ட்டு. ஆனா அந்த 17-18 வசனத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா, அவர் வந்துட்டு அனனியாவை கொண்டு வந்து ஆண்டவர் வந்து அனனியாஸை அனுப்பி அந்த பவுலை வந்துட்டு அந்த கண்ணில் இருக்கிற செதில வந்துட்டு உருவறதுக்கு வந்துட்டு அனனியாவை கொண்டு தான் பயன்படுத்தினாரு. இன்னைக்கு வந்துட்டு இந்த காலத்துல நம்மளுக்கு வந்துட்டு நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அவங்களோட ஊழியத்தை குறித்து அவங்க நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பட்ட பாடுகள் வந்துட்டு எப்படிப்பட்ட பாடுகள், அவங்க நிறைய இழப்புகளை இழந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டதுனால அவங்க அந்த காரியத்தை, அவரோட கர்த்தரோட ஊழியத்தை பவுல் செஞ்சது போல அந்த ஊழியத்தை அவங்க வந்துட்டு தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதுவரையிலையும். ஹல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா நிறைய பேர் கூட வந்துட்டு கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, இருந்தாலும் வந்துட்டு அதை வந்துட்டு அதிலே ஸ்டக்காகி நிற்போம். இப்ப பவுலுக்கு வந்துட்டு கண் பார்வை போயிடுச்சு. 3 நாளா டார்க்னஸ், டோட்டல் அட்டர் டார்க்னஸ்ல இருந்தாரு. அந்த அட்டர் டார்க்னஸ்ல இருக்கும்போது இயேசு மட்டும்தான் வந்துட்டு அந்த 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 இருள்ல வந்துட்டு அவர் தான் வெளிச்சமா வந்து பேசினாரு. அப்ப அதை பேசும்போது வந்துட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா, அதுக்கு பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யான் என்னை வந்துட்டு துன்புறுத்தினேன். இதெல்லாம் வந்துட்டு Acts 9:1-18 நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த விஷயங்கள் வந்து ஒரு காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இந்த தான் யானாக்கா, நம்ம ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரு, ஆண்டவர் என்னோட ஊழியத்துல வந்துட்டு என்னை அழைச்சாரு. இது குறித்து நம்ம சொல்லும் போது எக்ஸ்ட்ராவா எப்படி வரோம்னாக்கா, ஆமா நான் ஜெபிச்சேன், நான் பரிசுத்தமா இருந்தேன், நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருந்தேன், நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், அதனால தான் வந்துட்டு கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துறாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த பவுல் என்ன பண்றாருனாக்கா, அந்த அந்த முள் வந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அந்த முள் என்ன ரிமைண்ட் பண்ணுதுனாக்கா, ஐ டோன்ட் பிகம் போஸ்ட்ஃபுல். நான் வந்துட்டு என்னையே பெருமை பாராட்டாத படிக்கு, நான் என்னையே உயர்த்தாத படிக்கு, எல்லாமே தேவ கிருபையேன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பவுல் அடிகர் அவர் எழுதின ஒவ்வொரு லெட்டர்ஸ், ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் எழுதின அந்த லெட்டர் படி பார்த்தோம்னாக்கா எல்லாமே வந்துட்டு கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டினாருன்னு தவிர அவருக்கு வெளிப்பட்ட அந்த வெளிப்பாடுகள் நிறைய ஆண்டவர் வந்துட்டு
நிறைய காரியத்துல வந்துட்டு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருப்பாரு. அந்த வெளிப்பாடு கொடுத்ததுனால தான் அநேக இடத்துக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கடிதத்தை எழுதிட்டு இருந்தார். லெட்டர்ஸ் பை லெட்டர்ஸ், எவ்ரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தார். ஆனா அந்த எழுதப்படும் போது வந்துட்டு அவர் என்ன வந்துட்டு சொல்றாருனாக்கா, நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே. அப்ப பவுல் வந்துட்டு தன்னைத்தானே அவரை தாழ்த்தும் போது அவர் தாழ்த்தி தான் வந்துட்டு இயேசு கிட்ட சொல்றாரு, இந்த முள் என்னை விட்டு நீக்கி விடுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, நான் ஆவியில பலவீனமா இருக்கிறேன். ஐ ஃபீல் வெரி வீக் இன் மை ஸ்பிரிட். பலவீனங்கள், சரீரத்திலையும் பலவீனங்கள் இருக்குது, அதே சமயத்துல ஆவியிலையும் பலன் இல்லாம இருக்குது. அப்ப இந்த தாட்ஸ்ன்றது வந்துட்டு அவருக்கு வருகிற அந்த நிந்தனை, போராட்டம், சிறையில் அடைக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்கா வந்துட்டு அந்த செகண்ட் கொரிந்தியன்ஸ் 11வது அதிகாரத்துல 24 to 33 வரைக்கும் வந்துட்டு அவர் சுருக்கமா சம்மரைஸ் பண்ணி அவர் பட்ட பாடுகளை பத்தி பேசியிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனத்துல வந்துட்டு சுருக்கமா தான் சொன்னாரு, நான் அடிக்கப்பட்டேன், உதைக்கப்பட்டேன், நான் வந்துட்டு என்னை சிறைச்சாலையில தள்ளுனாங்க, என்னை கொலை செய்த முயற்சி பண்ணாங்க, அவ்வளோ லிஸ்ட்ல பெரிய பெரிய காரியம். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல, சின்ன விஷயம் இல்ல, ஆனா அவர் கடந்து வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போராட்டம். அப்ப அந்த பெர்செக்யூஷன் அவருக்கு நடந்து கொண்டு இருக்கும் போது அவர் இதுதான் சொல்றாரு, எனக்கு வந்துட்டு என்னையே நான் உயர்த்தாதபடிக்கு இந்த முள் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என இயேசு சொல்றாரு. கர்த்தர் அந்த தாட்ஸை வந்துட்டு அப்ப பவுல் வந்துட்டு தன்னைத்தானே அவர் கேட்கும் போது அந்த தாட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு கேட்கும் போது இயேசு என்ன சொல்றாருனாக்கா, என் கிருபை உனக்கு போதும், அந்த முள்ளை வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன். அந்த முள்ளை என் மகன் வந்துட்டு அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு வந்துட்டு கேட்குறான், ஆனா இருந்தாலும் வந்துட்டு அந்த முள்ளை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். ஆனா மாறாக என்ன பண்ணாக்கா, அந்த கிரேஸ், கர்த்தருடைய கிருபை தான் வந்துட்டு பவுலை வந்துட்டு அதை கடந்து வர்றதுக்கு, அந்த முள்ள வந்துட்டு வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாம்சத்துல நம்ம மாம்சத்துல வந்துட்டு அந்த பெருமைன்னு சொல்லும் போது வந்துட்டு மாம்சத்துல அந்த பெருமைன்னு சொல்லும் போது வந்துட்டு ஜீவனத்தின் பெருமை வந்துட்டு 1 John 2:16. 1 யோவான் 2:16. 1 யோவான் 2:16. இந்த வசனத்தை படிப்பேன். ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜீவனத்தின் பெருமை எனக்குள்ள வரக்கூடாத படிக்குத்தான் வந்துட்டு அந்த பவுல் என்ன சொல்றாருனாக்கா, அந்த முள்ளு வந்துட்டு என்னை தேடி குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. டெய்லி என்னை பர்சிக்யூட் பண்றாங்க, டெய்லி வந்துட்டு என்னை கொலை செய்யறதுக்கு வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப வந்துட்டு அந்த எப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பவுல் வந்து எடுத்து பயன்படுத்தினாருன்றது வந்துட்டு Acts 9:20 நம்ம பார்க்கலாம். அவர் நிறைய இடத்துக்கு போனாரு, நிறைய அவரோட கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னாரு, தைரியத்தோட சொன்னாருன்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அப்ப வந்துட்டு அந்த ரிமூவ் பண்ணாம எப்படி வந்துட்டு பவுல் வந்துட்டு அதை தாங்கி கொண்டாரு. அதனாலதான் வந்துட்டு பவுல் வந்துட்டு கிளாட்லி அவர் வந்துட்டு சந்தோஷமாய்
அந்த பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பலவீனம்னு வந்துருச்சுனாக்கா, ஒரு சரீரத்தில் ஒரு சோர்வு, ஒரு வீக்னஸ், நம்மளுக்கு வந்துட்டு மருந்து சாப்பிடணும், இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐயோ டெய்லி டாக்டர் போய் பார்க்க போகணும், செக்அப்க்கு போகணும், இதெல்லாம் சொல்லும் போதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பயம். அந்த பயம் எப்போது இருக்கும் இல்லையா, அந்த பலவீனத்தை குறித்து அதை குறிச்சுலாம் வந்து ஒரு பயம் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஸ்டில் நம்ம போய் தானே ஆகணும். நம்மளோட ஐடென்டிட்டி வந்துட்டு அந்த பலவீனத்தின் மேலே இல்லை, ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த ஐடென்டிட்டி தான் வந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ரோமர் 5:1-5 படிங்க. ஹல்லேலூயா. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைய வேண்டும் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. திருப்பி அந்த 3வது 4வது வசனத்துல மட்டும் படிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பெருமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை நமக்கு அருளப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் எது வந்துட்டு உருவாக்கும்? பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும். ஸோ நம்ம படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் வந்துட்டு த எண்ட் ரிசல்ட் என்னன்னாக்கா வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையில தான் போய் முடியணும். ஹல்லேலூயா. நம்பிக்கையில முடிஞ்சா மட்டும்தான் வந்துட்டு நம்ம அதுல வந்துட்டு நிலைச்சு இருப்போம், கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சிருப்போம். நிறைய நேரத்துல இப்ப நம்ம ஒவ்வொரு நியூஸ்ல நம்ம பார்க்கலாம், அந்த நியூஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 14 வயசு பிள்ளை வந்துட்டு மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. இந்த மாதிரி வந்துட்டு விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அவங்கனால அந்த போராட்டத்தை வந்துட்டு எப்படி கடந்து வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா அவங்களுக்குள்ள வந்துட்டு இயேசு இல்லாததுனால தான். அந்த இயேசு இல்லாததுனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள பலப்படுத்துறதுக்கோ அவங்களோட பேசுறதுக்கோ அவங்க இயேசுவை பற்றி உள்ள சுவிசேஷத்தை சொல்றதுக்கோ வந்துட்டு அங்கே யாருமே இல்லை. அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாம் தற்கொலை பண்ணி விழுவுறாங்க, எல்லாம் மாடியிலன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்ன்றது தெரியல. ஆனால் வந்துட்டு அப்படி ஒரு எப்படிப்பட்ட போராட்டம் வந்துட்டு அவங்கனால கடந்து வர முடியாததுனால அவங்க மேல இருந்து குளிச்சு இருந்துக்குவாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த இயேசு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்பிக்கை வரும். உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று உங்களை நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சரி, இதே சிச்சுவேஷன் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு பைபிள்ல நடந்திருக்குது, அதாவது நம்ம இயேசுவுக்கு நடந்திருக்குது இதே மாதிரி போராட்டம். கெத்சமனி தோட்டத்துல வந்துட்டு அந்த அக்னி இந்த கெத்சமனி தோட்டத்துல வந்து நடந்தது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
மத்தேயு 26வது அதிகாரம் 36 46 வரையிலும், மார்க் 14 32 36 வரையிலும், லூக்கா 22 39 44 வசனம் வரைக்கும். நீங்கள் இதில் வந்துட்டு நம்ம லூக்கா பார்ப்போம். லூக் சாப்டர் 22 39 until 44. ஹல்லேலூயா. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறமாய் போய் முழங்காலிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தினால் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா வந்துட்டு இயேசு என்ன கேட்கிறாருனாக்கா, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவர் பட போகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் அடிக்கப்படுவாங்க, அவர் காட்டி பட போறாங்க, அவரால் முள்ளால வந்துட்டு அந்த முடியை பின்னி அவருக்கு வந்துட்டு தலையில வைக்க போறாங்க, அவர் வந்து சிலுவையில வந்து அறைய போறாங்க. எல்லாம் வந்துட்டு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த இடத்துல வந்துட்டு அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் போது வந்துட்டு எப்படி ஜெபிச்சாருனாக்கா, இதை வந்துட்டு உங்களுடைய சித்தமான இந்த பாத்திரத்தை எங்கிட்ட வந்துட்டு எடுத்து போட்டுருங்கன்று. அதே மாதிரி தான் வந்துட்டு பவுலும் சொல்றாரு, இந்த முள்ளு என்கிட்ட வந்துட்டு நீக்கி விடுங்கன்ட்டு. அதே போல இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரத்தை என்கிட்ட இருந்து விலக்கி போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா என்ன ஆனிச்சுனாக்கா வந்துட்டு 2 பேர்கிட்டயும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அந்த பாத்திரத்தையும் வந்துட்டு விளக்கல, அந்த முள்ளையும் நீக்கி விடல. இதை கடக்க செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபையை தந்தார். ஹல்லேலூயா. அந்த பலவீனம் பட்டு போகும்போது, அதாவது ஆவியில அவர் வந்துட்டு வியாகுலப்பட்டு அந்த டைம்ல இயேசு வந்துட்டு அந்த கெத்சமனி தோட்டத்துல வந்து அவர் கேட்கும் போது அவர் வீக்கா ஆயிதான், அந்த ஸ்பிரிட்ல வந்து அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அவர் வந்துட்டு அப்படி அழுகுறாரு. அவரோட வேர்வை துளி வந்துட்டு அப்படியே அந்த வேர்வை துளி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரத்தமா வந்துட்டு வெடிச்சு வந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வியாகுலப்பட்டிருக்கிறாருனாக்கா, அப்ப வந்துட்டு எனக்கு தெரியும் இது எனக்கு நடக்க போகுதுன்ட்டு, இருந்தாலும் நான் கேட்கிறேன்ப்பா, ஆனா உங்களுடைய சித்தத்தின் படி அல்ல. ஆனா ஆண்டவர் வந்து அதை நீக்கி விடாம அந்த கிருபையை கொடுத்தாரு. அந்த சிலுவை மரணத்துல வந்துட்டு அவர் போய் சேர்ற வரைக்கும் வந்துட்டு, சிலுவையில் அறையப்படுறதுக்கு அவர் போய் சேர்ற வரைக்கும் வந்துட்டு அவர் ஒவ்வொரு டைம்லயும் வந்துட்டு அந்த சிலுவை சுமக்க, அந்த அடிக்கப்படுறதுக்கு எல்லாத்துலயும் வந்துட்டு கர்த்தருடைய கிருபை வந்துட்டு அவர் விட்டு நீங்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இயேசுக்கும் கொடுத்திருந்தார், பவுலுக்கும் கொடுத்திருந்தார். இப்ப 2 கொரிந்தியன்ஸ்ல வந்துட்டு அதோட வந்துட்டு பவுலோட அந்த ஊழியங்கள் வந்துட்டு ஸ்டாப் ஆகல, இன்னும் போயிட்டே இருந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். அதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இது வந்துட்டு நான் கேட்டிருக்கேன், இது என்னோட வீக்னஸ், இது நானே கேட்டிருக்கேன். என்னோட டவுன்ஃபால்ல வந்துட்டு என்னோட டவுன்ஃபால்ல வந்துட்டு ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னாக்கா, எனக்கு ஹர்ட் ஆகும் போதெல்லாம், எனக்கு வந்துட்டு மனசு காயப்படும் போது, எனக்கு ரொம்ப வேதனை வரும்போது வந்துட்டு நான் கர்த்தர் இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப கெஞ்சுவேன். எப்படி கெஞ்சுவேன்னாக்கா, இந்த வலியை என்னை விட்டு நீக்கி விடுங்க ஏசப்பா, என்னால் முடியலை. இது வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயமா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
இது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு நாளுன்றதை விட நான் வந்துட்டு எப்பப்பெல்லாம் அந்த காயப்படும் போது, எப்பப்பெல்லாம் வேதனைப்படும் போது வந்துட்டு நான் மனுஷனிடத்துல போயிட்டு சொல்றதை விட நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து அதிகமாக கொட்டினது தான் அதிகம். அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருனாக்கா, என்னோட கிருபை, இதே வார்த்தை தான், என்னோட கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தை குறித்து நீ என்கிட்ட சொல்ற, அந்த பலவீனத்தை வந்துட்டு உன்னை தாழ்த்தி நீ சொல்லும் போது நிச்சயமாக வந்துட்டு கர்த்தரோட கிருபை என்ன மறுநாள் வந்துட்டு ஒன்றும் நடக்காதது போல அதனோட என்னை பலப்படுத்துவார். அது வந்துட்டு மறதி இல்லை. என்னோட மறதியை பற்றி என் சில பேருக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த வீட்டை விட்டு இந்த கேட்டுக்கு வரும்போது நான் என்ன எடுக்க வந்தேன்னா நான் மறந்துடுவேன். அப்படிப்பட்ட மறதி எனக்கு. ஆனால் கர்த்தர் செஞ்ச நன்மையை என்னால் மறக்க முடியலை. ஹல்லேலூயா. அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா இது வந்து அவர் செஞ்ச அந்த கனத்தையும் மகிமையும் அவருக்கு போய் சேர்றவனுக்காக தான் என்னை எப்போதும் நினைவூட்டிக்கிட்டு இருப்பார். என் கண்ணு முன்னாடி எப்போதும் வந்துட்டு ஐசக் வந்து நிற்பார். ஐசக் ஓகே மகன் வந்துட்டு எப்பப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு மனசுல ஏதோ ஒரு மாதிரியா ஒரு சோர்வு வருதோ இம்மிடியேட்டா ஆண்டவர் வந்துட்டு ஐசக்கை தான் வந்துட்டு காட்டுவார். அவன் வீட்டில் தான் இருப்பார், ஆனால் நான் வேலை இடத்துல இருப்பேன். இருந்தாலும் வந்துட்டு அவன் மூஞ்சி அப்படியே ஒரு ஃப்ளாஷாக பார்க்கும்போது வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் அவர் என் மகன் தான். ஆனால் அந்த மகனை குறித்து ஆண்டவர் என்னென்ன காரியத்தை செஞ்சாருனாக்கா, அவன் உயிரை வந்துட்டு எனக்கு மீட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த உயிரை எனக்கு கொடுத்தார். அவன் வந்துட்டு இன்னைக்கு அவன் வந்துட்டு உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, வேற எதுவுமே இல்லை. இதோட இணைஞ்சி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு வந்துட்டு கிட்டையே ஒரு ப்ராஃபட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு ஏசப்பா. அது வந்துட்டு நான் அவங்கள உயர்த்தி பேசணும்னு இல்லை, ஐஸ் வைக்கணுன்றதுக்காகலாம் எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி ஆண்டவரை வந்துட்டு அவங்கள மட்டுமே வச்சு செஞ்ச அற்புதங்களை வந்து நான் இன்னும் சில நேரத்தில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஒவ்வொரு காரியத்திலையும் வந்துட்டு ஆண்டவர் மாற்றி போட்டார். நாங்கள் யாருக்கிட்டையும் வந்துட்டு சில விஷயத்த சொல்லக்கூட இல்லை. ஆனால் அவங்களோட ஜெபம், அவங்க விடாமுயற்சி உள்ள ஜெபம் தான் வந்துட்டு ஐசக்கை வந்துட்டு இன்னைக்கு உயிரோட 1 வயசு வரைக்கும் நல்லா தாங்கி ஏசப்பா நடத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இரக்கம் உள்ள தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ரெவரண்ட் டாக்டர் எப்போதும் சொல்லுவாங்க, இயேசு வந்துட்டு இந்த இடத்துல ஆலயத்தில் வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாருன்ட்டு. இந்த இடத்துல வந்துட்டு வாரம் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற கிருபை வந்துட்டு நம்ம அலட்சியப்படுத்தாத படிக்கத்தான் வந்துட்டு அதுவும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த கிருபைன்றது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம போய் துணிகாரமாக பாவம் செய்யறதுக்காக வந்துட்டு அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கல. அது வந்துட்டு ஒரு எச்சரிப்பின் சத்தம், ஒரு அன்பான ஒரு எச்சரிப்புன்னு வச்சுப்போமே. அது வந்துட்டு ஒரு லவ்லி வார்னிங். நான் வந்துட்டு உன்னை மிரட்டல, பட் இது உனக்கு வார்னிங். நீ தவறு திருப்பி துணிகரமாக பாவம் செய்யறதுக்காக இந்த கிருபையை நான் உனக்கு கொடுக்கல. சல்வேஷன், ரட்சிப்பு என்ற ஒரு 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 கிஃப்டை நான் உனக்கு கொடுக்கல. இதை வந்துட்டு காத்து கொள்ளுகிறதுக்காகத்தான் வந்துட்டு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ரெவரண்ட் டாக்டர் போன வாரம் சொன்னாங்க, கர்த்தருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறவங்க, தெய்வ பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு கர்த்தருடைய கிருபை. அது உண்மை. ஏன்னா வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படுறவங்களோ கர்த்தருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அந்த 3 விஷயம் இருக்காது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயம் வந்துட்டு அவருடைய கிருபையே வந்துட்டு அதை விலக்கி விட்டுரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இந்த 2 பேர், அதாவது இயேசுவும் பவுலும், அவங்க 2 பேரும் அவங்கள தாழ்த்தி அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய பாடுகளை அனுபவிச்சாங்க.
இயேசுடைய கிருபையும் அவங்க மேல தங்கி இருந்தது. இப்ப நம்மளோட பலவீனத்தை வந்துட்டு எப்படி நம்ம ஒப்புக்கொள்ளணும்? மனுஷர்களிடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட வீக்னஸ் வந்துட்டு காட்டணுன்றது அவசியம் இல்லை. ஆனா என்னோட வீக்னஸ், என்னோட குறைகள், நான் கோபப்படுவேன், நான் வந்துட்டு எரிச்சல் கொள்ளுவேன், நான் வந்துட்டு அறக்க பறக்க வேலையை செய்வேன், நான் வந்துட்டு லேசியாக இருப்பேன், நான் இது செய்வேன், நான் அது செய்வேன், நான் வந்துட்டு அலட்சியமாக இருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு என்னோட குறைகள். ரைட்டா? இந்த குறைகளை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஒப்புக்கொண்டு கர்த்தர் இடத்துல வந்து ஒப்பு கொடுத்தா அவர் ஏன் நம்மளுக்கு கிருபை கொடுக்க மாட்டார்? ஹல்லேலூயா. பவுலை வந்துட்டு அவர் பயன்படுத்தினார். ஆனா பவுலுக்கு வந்த அந்த சோதனை, அந்த உபத்திரவம் வந்துட்டு கடந்து வர்றதுக்கு வந்துட்டு கர்த்தர் அந்த வந்துட்டு கிருபையை கொடுத்தார். இன்னும் வந்துட்டு கடந்து போகிறதுக்கும் இனி வந்துட்டு பரிசுத்தமாய் வந்துட்டு வாழ்றதுக்கும் வந்துட்டு அந்த கிருபையை கொடுத்தார். அப்ப வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்கி விடுறதுக்கு வந்துட்டு இயேசு சொல்லும் போது வந்துட்டு அந்த பாடுகளை ஆண்டவர் வந்துட்டு விலக்கி விடல. பட் அட் தி எண்ட் அந்த 3rd day வரும்போது அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர் தந்த வல்லமை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இயேசு மேல தங்கி இருந்தது. இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, God's power upon me, என் மேல வந்து ரெஸ்ட் பண்றதுக்குனாக்கா வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு கிளம்புறது இல்லை, ஆனா வந்துட்டு ரெஸ்ட் பண்றது இஸ் ஆன் மீ. அது வந்துட்டு என் மேல ரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு என்னையே நான் உயர்த்தாதபடிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். நம்மளுக்கு உபத்திரவம் வந்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அளவுக்கு மீறி உச்சத்துக்கு வந்துட்டு நின்றோம். என்ன எப்படி யோசிப்பேன், எனக்கு வந்துட்டு டோட்டல் பிளாங்க் ஆகும். ஐசாக் வந்துட்டு ப்ரெக்னெண்டாக இருக்கிற டைம்ல இருந்து அவருக்கு வந்துட்டு அவர் NICUல இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நான் ரொம்ப பிளராக இருந்தேன். என் மைண்ட் வந்துட்டு ஃபுல் பிளாங்க், என்னால் யோசிக்கவே முடியலை. ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு மாற்றி போட்டு, ஹல்லேலூயா. இதோட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓகே, when we admit நம்மளோட குறைகளை வந்துட்டு நம்ம அட்மிட் பண்ணும்போது, நம்மளை வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அட்மிட் பண்ணும்போது, அதாவது மனுஷர்கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொன்ன மாதிரி. ஆனால் இது வந்துட்டு கர்த்தர் இடத்துல வந்துட்டு நம்ம ஒப்புக்கொள்ளும் போது, எஸ் லார்ட் ஐ ஹேவ் டவுன்ஃபால், என்கிட்ட வீக்னஸ் இருக்குன்றது வந்துட்டு என்னை மாற்றுங்க. நம்ம எனக்கு வீக்னஸ் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னோட வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஸ்டக்காகி நிற்கிறது பதிலாக, நான் ஸ்டக்காகி நிற்காம நான் ஐ எம் கோயிங் ஃபார் ஹெல்ப். பிரதர் ஜெஃப்ரி எப்போதும் சொல்லுவார், நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமாக வந்துட்டு ப்ளஷர் பாயிண்ட்க்கு போனோன்ட்டு. அதே தான், நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமாகும் போது எப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து உபத்திரவங்கள் வர 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 நான் வீக் ஆகிறேன். என்னோட சரீரத்தில் இல்லை, என்னோட ஆவியில் நான் சோர்ந்து போகிறேன். அதில் நான் வீக் ஆக வந்துட்டு ஐ கோ டு மை ப்ளஷர் பாயிண்ட், விச் இஸ் கர்த்தருடைய பாதத்துக்கு. நம்ம வந்துட்டு ஜபம் நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக ரெவரண்ட் டாக்டர் வந்துட்டு நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோன்ட்டு. ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவை வந்துட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறதுக்கு என்ன காரணம்னாக்கா, என்ன குறிக்குதுனாக்கா, ஐ ஹம்பிள் மை செல்ஃப். எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஐ ஹம்பிள் மை செல்ஃப். இல்லை, இந்த பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன், எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் நான் அனுப்பலை அப்படின்னு இல்லை. என்னோட வீக்னஸ், எனக்குள்ள என்ன குறைகள் இருக்குது, எனக்கு பண தேவை. இப்போ என்னோட பர்சனலாக அப்படி பார்த்தோம்னாக்கா எனக்கு பண தேவைகள் நிறையா இருக்குது, நிறைய கடன்கள் இருக்குது, இன்னும் தீர்க்க முடியாத கடன்கள் பெரியதாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பும் போது ஐ ஹம்பிள் மை செல்ஃப். இது வந்துட்டு நான் ஃபைனான்ஷியலுக்குன்னு மட்டும் நான் சொல்ல கிடையாது. ஐசாக்கோட சாட்சி பெரிய ஒரு சாட்சி. என்னோட பலவீனத்துல கர்த்தருடைய பலம் எப்படி வந்ததுன்னா, இதுல தான் இருக்கு.
9ஆம் தேதி டிசம்பர் 2023 ஆண்டில் வந்துட்டு பெப்டிசம் வந்துச்சு. பெப்டிசம் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐசக் வந்து கன்சீவ் ஆகுறாரு. நான் வந்துட்டு நார்மலாக வேலைக்கு போகிறேன். திருப்பி நான் வேலைக்கு போகிறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப வீக் ஆக வந்துட்டு என்னால் வேலை செய்ய முடியல. அப்போ பிஃபோர் ஃபாதர்ஸ் டே வரும்போது எனக்கு இன்ஃப்ளூயன்ஸா A வந்துச்சு. அதில் பாதிக்கப்பட்டு ஹோம் குவாரண்டைன் தான் பண்ணேன். எனக்கு வந்துட்டு தெரியாது ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸா ஏனாக்கா வந்துட்டு அட்மிட் பண்ண சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்லேயே வந்துட்டு ஹோம் குவாரண்டைன் பண்ணியாச்சு. ஓகே, ரெவரண்ட் டாக்டர் சொன்ன ஒரு சில மூலிகைகள் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் வேக வச்சு குடிச்சிட்டு ஓகே தம்பாய் ஆஷி வந்தாச்சு. திருப்பி வேலைக்கு நான் திரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் தடவை என்னை 3 தடவை வந்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு என்னை பார்சல் பண்ணி சிலாங் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டாங்க. 3 தடவை. ஃபர்ஸ்ட் தடவை காய்ச்சல் திருப்பி எனக்கு காய்ச்சல் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறதுனால செகண்ட் தடவை தேர்ட் தடவை 3 தடவை வந்துட்டு என்னை வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் தடவை நான் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுனாக்கா, நான் வந்துட்டு அம்மாவோட வந்துட்டு ஆக்சுவலி நான் நார்மல் செக்அப்க்கு நான் போகும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி காஃப் இருக்குது. அந்த காஃபில் வந்துட்டு எனக்கு யூரின் லீக் ஆச்சு, எனக்கு வெட் பெயின்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுனாக்கா வந்துட்டு எனக்கு வந்து அந்த டைமில் வந்துட்டு லோ சுகர் வேறு. நான் இதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா பேட்ரிஸ்க்கு நான் வந்துட்டு இது ப்ரெக்னெண்டாக இருக்கும் போதும் சரி, இவெஞ்சலுக்கு ப்ரெக்னெண்ட் ஆகும்போது சரி, இந்த மாதிரி பலவீனங்கள் எனக்கு வந்ததே இல்லை. நான் பம்பர மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஒரு பலவீனங்கள் நான் அனுபவிச்சது இல்லை. ஆனால் ஐசக் வந்துட்டு அவர் வந்துட்டு சுமக்கும் போது வந்துட்டு அந்த மாதிரி 1 by 1 வந்துட்டு எனக்கு பலவீனங்கள் வருது. அதில் ஒரு பலவீனம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த காய்ச்சல் இதை வந்து ரிக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு சுகர் லோ ஆனதுனால எனக்கு பயங்கரமாக பாடி ஷேக் ஆகுது. ரொம்ப ஷிவர் பண்ணுறேன். என்னை வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு அப்போ தான் ஸ்கேன் பண்ணி பேபி பாய்ன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸு அப்புறம் வந்துட்டு அந்த மருந்து எடுக்கிறதுக்கு ஃபார்மசியில் நிற்கிறோம். எனக்கு வந்துட்டு பயங்கரமாக பாடி ஷேக் ஆகுது. எனக்கு நான் போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு வந்துட்டு முடியல. கை கால் கட்ட நடுங்குது. என்னால் நடக்க கூட முடியல. நானும் வெளியே போயிட்டு கொஞ்சம் அந்த வெயிலில் வந்துட்டு கொஞ்சம் குளிர் இறங்குமே அப்படின்ட்டு அப்பயும் என்னால் முடியல. மெதுவாக நடந்து போய் கீழே உருவாமல் மெதுவாக நடந்து போய் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறேன். இமீடியட்டாக என்னை வந்துட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு ஏன் வெட் பெயின்ஸ் ஆச்சு, என்ன ஆச்சு, உனக்கு வந்துட்டு வாட்டர் பேக் வந்து லீக் ஆயிடுச்சா? அந்த டைம் வந்து நான் ஜஸ்ட் 21 weeks ப்ரெக்னென்ட் தான். 5 மாதம் குழந்தை தான் ஐசக். எப்படி இருக்கும் அந்த டைமில் அவங்க செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, உனக்கு வாட்டர் பேக் தான் லீக் ஆயிடுச்சுன்ட்டு. உன்னை இமீடியட்டாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு உனக்கு சிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போவே எமர்ஜென்சி சீசர் செய்யணும்னு சொன்னாங்க. நான் டோட்டல் பிளாங்க் ஆகிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரே விஷயத்த சொன்னேன். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணுன்றதுக்காக இல்லை ஆனந்தத்தினால நான் கேட்கல. இந்த ஆம்பளை பையன் நான் ஆசைப்பட்டு கேட்டது வந்துட்டு 21 வாரம் மட்டும் அப்படியே மட்டுமாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு அவனை பிறக்க வச்சு NICUவில் வந்துட்டு போட்டுட்டு வர்றதுக்கா. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டு கேட்டேன் ஆண்டவரே. இதை தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ வந்துட்டு அந்த டைமில் நான் ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட்டை சொல்லி ரெவரண்ட் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் ரெவரண்ட் டாக்டர் சொன்னாங்க, நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, பேபிக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. இப்போ என்னை வந்துட்டு சிலாங் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டோன்னா அங்கே இருக்கிற கைனி வந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு கடைசியாக சொன்னாங்க, it is nothing to do with your water bag leakage, you are perfectly fine. இருந்தாலும் நீ வந்துட்டு அந்த காய்ச்சல் இருமலுக்கு வந்துட்டு கொஞ்சம் மருந்து இருக்கிறதுக்கு உன்னை அட்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா பேபியும் சேர்ந்து இருக்கிறதுனால. சரி ஃபைன். அந்த ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாதது வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அவங்க ரெவரண்ட் டாக்டர் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அவன் பர்ஃபெக்ட்லி ஃபைனாக இருக்கான், ஒரு விஷயம் இல்லை, ஒரு ப்ராப்ளம், நீ தைரியமாக போமான்னாங்க.
அதை நம்பி அதை விசுவாசி தான் வந்துட்டு நான் அந்த ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தடவை அந்த 3 தடவை இது பண்ணும்போது நான் வந்துட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தையில் வந்துட்டு பலப்பட்டு தான் வந்துட்டு நான் அந்த ஆம்புலன்ஸ்லேயே ஏறினேன். அந்த செகண்ட் தடவை என்னை அட்மிட் பண்ணும்போது அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்களோட ரெவரண்ட் டாக்டரோட வந்துட்டு மிஷனரி ட்ரிப்க்கு போகிறாங்க. நான் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு பேட்ரிஸ் இவாஞ்சலின் வந்துட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை. கொஞ்ச நேரம் காலையில் நம்ம வேலைக்கு போவோம், ஏதாச்சும் வேலை செய்வோம், ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் தவிர வந்துட்டு ஒரு நாள் கூட அந்த பிள்ளைங்களை நான் பிரிஞ்சு இருந்ததில்லை. பேட்ரிஸும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டீவனும் இல்லை, நானும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். பேட்ரிஸ் வந்துட்டு வீடியோ கால் பண்ணாங்க. அம்மா, ஐ மிஸ் யூ அம்மா, when you coming back. இதை கேட்டோன்னு வந்துட்டு எனக்கு மனசு அப்படி சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. நான் ஒரு நாள் கூட வந்துட்டு பிள்ளைங்க என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியல. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு வாட்ஸ் கோயிங் ஆன் காட். இருந்தாலும் வந்துட்டு எனக்கும் தெரியும் இது வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு மிஷனரி ட்ரிப்க்கு போகாத படிக்க வந்துட்டு ஏற்படுகிற தடைகள், போராட்டம், தடைகள் ஏற்படுறதுனால வந்துட்டு சரி தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் பிள்ளைங்களன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு மூணாவது தடவை வந்துட்டு நானே போயிட்டு மாட்டிக்கிட்டேன். என்ன ஆச்சுனாக்கா சரி நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ரெஸ்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அட்மிட் ஆகக்கூடாது, நம்ம வந்துட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு ஒரு ஆஃபிஷியல் லெட்டருக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு 3rd டைம் நான் போனேன். அப்போ என்ன காரணம்னு கேட்கும்போது இல்லை ஃபியூ டைம்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ வந்துட்டு ஐ வாண்ட் டு ரெஸ்ட், எனக்கு வந்து ஏர்லி மேட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு எனக்கு டாக்டர் வந்து ஒரு லெட்டர் வேணும்ன்ட்டு. ஓ ஆமாவா என்னாச்சு திடீர்னு சொல்லிட்டு திருப்பியும் என்ன ஆம்புலன்ஸில் பார்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸில் அனுப்புகிறாங்க. எனக்கு ஒரு துளி பயம் கூட இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எனக்கு தெரியுது இது வந்துட்டு ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. நான் வந்துட்டு பெருசாக அதை பற்றி வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேணான்ட்டு. பட் அங்கே போய் சேர்ந்தோன்னு என்னாச்சுனாக்கா உனக்கே மறுபடியும் வந்துட்டு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கு, உனக்கே மறுபடியும் வந்துட்டு உனக்கு வந்துட்டு காஃப், ஃபீவர் இதெல்லாம் வந்துட்டு பல்ஸ் ஹை ஆகிட்டு போயிட்டு இருக்குது. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பல விதமான டெஸ்ட்டு இன்க்ளூடிங் டெங்கி, கோவிட், இன்ஃப்ளூயன்ஸா, டிபி, ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி, அப்புறம் வேற என்னது எக்கோ, செஸ்ட் எக்ஸ்ரே, என்னை வச்சு ஒரு லேப் டெஸ்ட்டே செஞ்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டெஸ்ட்டு செஞ்சுட்டு அதில் வந்துட்டு எல்லாமே 1 by 1 வந்து நெகட்டிவ் ஆகிட்டு வருது. ஒரு டெஸ்ட்டு செய்கிறாங்க, கோவிட் டெஸ்ட்டு நெகட்டிவ், இன்ஃப்ளூயன்ஸா நெகட்டிவ். அப்போ வந்துட்டு டிபி டெஸ்ட்டுன்னு செய்யும் போது என்னை ஐசோலேஷன் வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது வந்துட்டு நெகட்டிவாக ப்ரூஃப் ஆகுற வரைக்கும் வந்துட்டு யூ ஹேவ் டு பி இன் த ஐசோலேஷன் வார்ட். அப்போ அந்த டைமில் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஓகே நீ வந்துட்டு அந்த வார்டில் இருந்து யாருமே கூட இருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட், என்னோட அம்மா யாருமே வந்துட்டு பார்க்க கூட முடியாது, வெளியே வந்துட்டு சாப்பாடை வச்சுட்டு கிளம்புறது தான். எனக்கு வந்துட்டு அந்த டைமில் பேச்சு துணைக்கு எதுவுமே இல்லை. அப்போ ரெவரண்ட் டாக்டர்கிட்ட நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க பரவாயில்லம்மா நீ ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த அந்த மிஷனரி ட்ரிப்போட வீடியோ பாரு, அதுவே பார்த்துக்கோ அப்படின்னு. ஹேப்பன் டு பி அந்த மிஷனரி ட்ரிப்பில் இருக்கிற ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதில் வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் வந்துட்டு ஒரு சாட்சி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் உள்ளவங்கள ஜெபிச்சு நெகட்டிவாக வந்துட்டு அந்த ரிசல்ட்டை மாற்றிட்டாருன்ட்டு. அப்போ எனக்கு புரியல ஏன் வந்துட்டு நான் அந்த டைமில் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு பார்க்க ஆண்டவர் வச்சாருன்ட்டு. ஆனால் பிறகு வந்துட்டு இந்த ஹெச்ஐவி வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு படுத்துருக்கேன். என்னை எழுப்பி விட்டுட்டு ரைட் ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க ரைட்
you have HIV positive, you have hepatitis positive. எனக்கு வந்துட்டு எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு டைம் என்னால் முடியல. பட் டோன்ட் வரி, நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு சுமைபுலு ஹாஸ்பிட்டலில் ரீஹேப்க்கு அனுப்புகிறேன். ஸோ நீயும் உன் பேபியும் வந்துட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டாக்டர் போயிட்டாங்க. எனக்கு மண்டையில் வந்துட்டு அதே ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன், ஏன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க, எங்கே தப்பு நடந்திருக்கோம், என்ன நடந்திருக்கோம், இதை பற்றி யோசிக்கும் போது நான் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. அப்போ அவங்க சொல்லும் போது வந்துட்டு ஓ ஓகே ஃபைன், எல்லாம் ஓகே, பட் டோன்ட் வரி, நம்ம வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோன்ட்டு. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தாரு, ரெவரண்ட் டாக்டரை தவிர வேற யாருக்கிட்ட சொல்ல வேணான்ட்டு. எனக்கு இப்போ தான் வந்துட்டு நான் அதை ஒன் பை ஒன் ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது, இதே நான் வந்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட வேற ஆள் வேற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயும் நாங்கள் சொல்லியிருந்தோம்னாக்கா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று வந்துட்டு இது என்ன பண்ணுச்சு, ஒன் திங், இது என்ன பண்ணுச்சு, இது என்னாச்சும் வந்துட்டு கோக்கு மக்கா என்னாச்சும் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் உனக்காக வந்துட்டு மெழுகுவத்தியை கொளுத்துனேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். இது 2ம் வந்துட்டு நடக்கக்கூடாத படிக்கு தான் மொத்த கிரெடிட் மொத்த அந்த அந்த சேர வேண்டிய மகிமை, அந்த கனம் வந்துட்டு நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸில் இருக்கிற அந்த இயேசு அவருக்கு மட்டுமே சேரணுன்றக்காகவே ஆண்டவர் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வேற யாருக்கிட்டுமே சொல்லலை, வேற யாருக்கிட்டையும். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரெவரண்ட் டாக்டருக்கு மட்டும்தான். அவங்க எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை ரெவரண்ட் டாக்டர்கிட்ட சொன்னேன், ஆண்டி நீங்கள் வந்துட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவ் உள்ளவங்களை ஜெபிச்சு நெகட்டிவ் ஆகியிருக்கிறது நான் சாட்சியில் பார்த்தேன். நீங்கள் எனக்காக ஜெபிங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஆண்டவர் மாற்றி போடுவார். பட் அந்த கேப்பில் என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு டாக்டர் ஒன் பை ஒன் எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்டாங்க, நீ யாரோடையும் வந்துட்டு அஃபேர் வச்சிருக்கிறியா, நீ வந்துட்டு யாரோடய வந்துட்டு அஃபேர் வச்சு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கியா, நீ இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் வச்சுருக்கிறாரா. இதே தான் நான் ஒரு 10 டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு சேமான ஆன்சரை இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இல்லைன்ட்டு. ஆனால் அவங்க யாருமே எங்களை நம்பல. அங்கே இருக்கிற ஒவ்வொரு நர்சஸ், ஒவ்வொரு டாக்டர் எங்களை பார்த்த விதமே வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அவங்க ஒன் பை ஒன் என்கிட்ட கேட்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, செம்ம அவ்வளோ ஒரு டிப்ரெஷனுக்கு நான் போயிட்டேன். என்னால் இதை எப்படி நான் கடந்து போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு மண்டை வெடிக்குது, என்னால் பதில் சொல்ல முடியல. சும்மா இவங்க மறுபடியும் அதே கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. இவன் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு வந்து சண்டை போட்டாவது என்னை இந்த இடத்துல வந்துட்டு வெளியே ஆக்குங்கன்ட்டு. ஆனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒன்று தான் சொன்னாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு இப்போவே நம்ம காலி பண்ணி போயிடலாம், டிஸ்சார்ஜ் ஆகி லெட்டர் வாங்கி போயிடலாம். ஆனால் நம்ம செஞ்சது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தப்பு எதுவும் செய்யலைன்றது வந்துட்டு அவங்களுக்கு புரியாது. நம்ம இருந்து நெகட்டிவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போவோம்னு சொன்னாங்க. அது காத்திருந்ததுனால நான் சொல்லலை. ஆனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் 13 days, ஏறக்குறைய ஒரு 2 வாரம் மென்டல் டார்ச்சர். என்னால் அந்த இடத்த வந்துட்டு தாங்கவே முடியல. நான் வந்துட்டு அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் நான் வந்துட்டு வர டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன் மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மறுபடியும் இதே உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்காதா, ஏன் மறுபடியும் என்கிட்ட இதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாள் என்னாச்சுனாக்கா,
என்னாச்சுனாக்கா வந்துட்டு என்னால் வந்துட்டு தாங்க முடியல அளவுக்கு. நான் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஜன்னல் வழியாக வந்து குதிச்சு போயிடலான்னு பார்த்தேன். யாரும் நம்மளை காப்பாற்ற வரல, முடியாது, என்னால் முடியாது. என்னால் மறுபடியும் வந்துட்டு அந்த டார்ச்சரை என்னால் தாங்க முடியல. அந்த 5வது மாடி அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ணி போயிடலான்னு பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ இங்கே யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொல்லவே முடியல. என்னால் மறைச்சு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலன்னு வாங்கலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என்னால் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் டாக்டர் அப்படின்ட்டு தான், ரெவரண்ட் டாக்டர்ஸ்கிட்ட தான் வந்துட்டு நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினேன். ஆண்டி என்னால் தாங்க முடியல, இவங்க மறுபடியும் என்னை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் முடியல. நீங்கள் ஜெபிச்சு நடந்திருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் வந்துட்டு எனக்குள்ள ஒரு பயம். வாட் இஃப் பாசிட்டிவ், ஸ்டில் பாசிட்டிவ்னாக்கா நானும் என் மகனும் வந்துட்டு ரிஹாபில் இருப்போமே, எப்படி எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ரெவரண்ட் டாக்டர் வந்துட்டு எனக்கு வாய்ஸ் ஆன் பண்ண நேரடியாக கால் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. ரொம்ப வளவல்ல ஒன்றுமே பேசல. ஒரே ஒரு கேள்வி, ஞாபகம், நீ வந்துட்டு பயந்து பிறக்க போறியா இல்லை சிங்கக்குட்டியாக பிறக்க போறியா? இந்த கேள்வி கேட்டுட்டு வச்சுட்டாங்க. சரிம்மா எனக்கு ப்ரேயர் இருக்க சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பலவீனம் நான் சொன்ன தெரியுமா, இந்த பலவீனம், இந்த ஆவியில் ஒரு பலவீனம், இந்த சோர்வில் ஒரு பலவீனம்ட்டு அது அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க என்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய பலம் வந்து இறங்குனுச்சு. எப்படி வந்து இறங்குனுச்சுனாக்கா இமீடியட்டாக நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி நான் சொல்கிறேன், ப்ரைஸ் லார்ட் ஆண்டி, நான் சிங்கக்குட்டியை தான் பெற்றெடுக்க போகிறேன். அவ்வளோதான். இது வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன், இது நானாக சொல்லலை. ஏன்னா அந்த இருக்கிற சிச்சுவேஷன், அங்கே சுற்றி இருக்கிற காரியம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒத்த ரூமில், அவ்வளோ பெரிய ரூமில் நான் ஒண்டி தான். இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் வந்துட்டு யாரோடையும் பேச முடியல, யாரையும் பார்க்க முடியல. எல்லாம் வீடியோ கால் பண்ணி கேட்பாங்க, எல்லாம்மா நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன். இதைத்தான் என்னால் பதில் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் உள்ள என்ன நடக்குது, என்ன போராட்டம் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சிங்கக்குட்டி பெத்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தருடைய பலம் எப்படி வந்து இறங்குச்சுனாக்கா, நான் கொஞ்சம் கூட பயப்படல. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் கேள்வி கேட்கறதுக்கு டாக்டர் உள்ள நுழைஞ்சாங்க தான். ஆனால் வந்துட்டு ஒரு பயத்தோட கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்கிட்ட நான் கேள்வி கேட்டேன்னா நான் அடி வாங்கிடுவேன். ஸோ அந்த தருணத்திலிருந்து கர்த்தருடைய பலம் வந்துட்டு என் மேலே தங்குனதுலேருந்து நான் சாம்ஸ் 91, ரெவரண்ட் டாக்டர் வந்து எனக்கு சாம்ஸ் 91 தான் வந்து படித்து மனப்பாடம் பண்ணுங்க, இதைத்தான் சொன்னாங்க. பண்ணுங்க, இதைத்தான் வந்துட்டு லைஃப் ஃபுல்லாக, இது வந்துட்டு நீ டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் இதுதான் உனக்கு. அப்படி அது வந்துட்டு மெமரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு டைம்லையும் வந்துட்டு மகன் ஐசக் வந்துட்டு ஆசீர்வதிக்கிற வசனங்களை தான் நான் அவனுக்கு மறுபடியும் படிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னால் செஞ்சிருக்கவே முடியாது. உண்மையே சொல்கிறேன், அந்த இடத்துல வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு அந்த சூழ்நிலை கடந்து வந்திருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் எப்போதும் சொல்லுவாங்க, நம்ம ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம்னாக்கா நம்மளோட வழியை வந்துட்டு அவங்க மேலே தான் வந்து விழும். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அது அவங்களுக்கும் வந்துருந்துருக்கும். என்னால் தாங்க முடியாது, அவங்களால தாங்க முடியாமல் இருந்திருக்கும். இது வந்துட்டு நான் பின் தங்கி போகிற ஒரு சில பேர்கிட்ட நான் வந்துட்டு கேட்குறேன், யாராவது உங்களுக்காக உங்கள் பிரச்சனையை வந்துட்டு அவங்க தலைமையில போட்டு அவங்க ஜெபிப்பாங்களா? யாராவது, அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க, ஆனால் உங்களுக்காக எனக்காக வந்துட்டு
உபவாசத்தோட தூக்கம் இல்லாமல் அவங்களோட பலவீனங்கள், அவங்களுக்கும் பலவீனங்கள் இருக்குது, அவங்களுடைய சரீரத்தில் நிறையா அவங்களுக்கு இல்லாத அந்த காயம் இல்லை. அந்த மண்டையில் இருக்கிற அந்த முள், அவங்களுக்கு வந்துட்டு அந்த தையல், அவங்க மருந்து சாப்பிடணும், அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், உபவாசத்தோடு இருக்கணும், ஒரு விஷயத்தை வந்து டெடிக்கேஷனோடு செய்யும் போது அவங்களுக்கு இல்லாத வழியா. ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்காக அவங்க வந்துட்டு நம்மளுக்காக ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்காக ஜெபிக்கிறதுக்கு அப்படிப்பட்டவங்க இல்லை. எல்லாம் வந்துட்டு நான் உனக்காக ஜெபிச்சேன், நான் உனக்காக போயிட்டு மெழுகுவர்த்தியை கொடுத்துட்டேன், நான் உனக்காக மாசில் வந்துட்டு உன் பேரை நான் ஆஃபர் பண்ணேன், இதைத்தான் சொல்லியிருந்திருப்பாங்க. தவிர உண்மையிலே வந்துட்டு இப்போ ஹெச்ஐவின்னு சொன்னாலே வந்துட்டு மனுஷனோட நினைவு இப்படித்தான். ஹெச்ஐவியா, நீ என்ன பண்ணிட்டு வந்த, நீ எப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டு வந்த, நீ பரிசுத்தமாக இருந்தியா, நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டியா அப்படின்னு தான் வந்துட்டு மொத்த கேள்வியாக வந்து கேட்பாங்க. ஏன்னா மனுஷன் புத்தி இல்லையா. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அட்மிட் ஆகும்போது வந்துட்டு என் கூட சேர்ந்து படித்த ஒரு பிள்ளை, மலே கேர்ள், அவள் வந்துட்டு நர்ஸாக இருந்தாள். அந்த இடத்துல நல்லா கலகலகலகல சிரிச்சு பேசிட்டு இருந்தாள். ஆனால் the moment she got to know that எனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்துட்டு அங்கே ரிசல்ட் வரும்போது என்னை ரூம் பக்கம் எட்டியே பார்க்குறேன். அப்போ எப்படிப்பட்ட உலகம் இது. நம்மளுக்காக வந்துட்டு நம்மளை யாருன்னே தெரியாது, நம்மளுக்காக ஜெபிக்கிறவங்க நம்ம மத்தியில் இருக்கிறவங்க. அப்போ எப்படிப்பட்ட கணத்தை ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்துக்கிற வேண்டிய கணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னொன்று வந்துட்டு ஐசக் வந்துட்டு ஐசக் வந்துட்டு பிறக்க போறாரு. எனக்கு ஷெட்யூல் பண்ண டேட் வந்துட்டு வேற 18ஆம் தேதி செப்டம்பர். ஆனால் வந்துட்டு ஒரு வாரம் முன்னாடி பிறந்துட்டாரு. அந்த சண்டே வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் சொல்கிறேன், எனக்கு இன்னும் இந்த வாரத்தில் பிறந்துருவான்னு தோணுது அப்படின்ட்டு. அவங்களும் வந்துட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ அந்த சீசர் அந்த டியூட்டி கொடுக்குற வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத, நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு 12ஆம் தேதி நான் நார்மல் செக்கப்புக்கு தான் நான் போனேன். கடைசி விச் மீன்ஸ் வந்துட்டு எனக்கு சீசர் அவரோட டேட்டுக்கு 1 வீக் முன்னாடி தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு செக்அப் கொடுக்குறாங்க. அதுதான் ஃபைனல் செக்அப். ஸோ அந்த செக்கப்புக்கு நான் வந்துட்டு போகிறதுக்கு காலையில் நாங்கள் கிளம்புறோம். எனக்கு ஆல்ரெடி கான்ட்ராக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, ஃபீல் பண்ணிடுச்சு. அப்போ ஃபீல் பண்ணும்போது வந்துட்டு ஓகே, நான் ஹஸ்பண்ட் சொன்னேன், ஓகே டெக்ஸ் பேக்கை வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிக்குங்க, பேக்கை தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ போயிட்டு செக்கப்புக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எனக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி யூ ஹேவ் டு டூ எமர்ஜென்சி சீசர், இப்போயே செய்யணும், இந்த நாளே செய்யணும். அப்போ ஷெட்யூல் பண்ணுறாங்க. 8 மணிக்கு அவனை ஆப்ரேட் பண்ணி வெளியே ஆக்க வேண்டியது. ஆனால் வந்துட்டு வெயிட் பண்ணி மறுநாள் விடிய காலை ஆயிடுச்சு. ஏன்னா நிறையா எமர்ஜென்சி மற்ற கேசஸ் வர்றதுனால. ஸோ டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, ஓகே டுடே யூ ஆர் கோயிங் டு, நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு எமர்ஜென்சி சீசர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு துளி பயம் கூட இல்லை அந்த டைமில். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். நம்மளோட சிங்கக்குட்டி வழியாக போகிறாரு, நம்மளை அவர் பார்க்க போகிறோம், முகமாக பார்க்க போகிறோம். அவன் வந்துட்டு எப்படி இருக்க போகிறான். ஏன்னா வந்துட்டு முகத்தை சில பேர் வந்துட்டு இந்த 3D 5Dலாம் அந்த ஸ்கேன்லாம் பண்ணுவாங்கள்ல, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாமே வந்துட்டு டெவலப் டாக்டர் சொல்லி தான் வந்துட்டு அவன் நல்லா இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அவன் ஸ்டீவன் மாதிரி இருப்பான் இப்படி சொல்லி தான் வந்துட்டு ஓகே அவர் வந்துட்டு இப்படி தான் வழி ஆவார் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு இமேஜினேஷன். அப்போ வந்துட்டு வெளியே அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். 2 தடவை சீசர் பண்ணியிருக்கிறேன். அதோட வலி, அதோட என்னென்ன ஊசி குத்துவாங்க, எப்படிலாம் வெட்டி எடுப்பாங்க எல்லாம் தெரியும். ஆனால் இந்த தடவை வந்துட்டு ஒரு தடவை கூட நான் கொஞ்சம் கூட பயப்படல. எனக்கு அந்த பயம்ன்றதே வந்துட்டு அந்த டைமில் வரவே இல்லை.
எனக்கு என்ன ஆகுமோன்றது. பட் என்ன ஆச்சுனாக்கா என்னை வந்துட்டு ஆப்ரேஷனுக்குள்ளே தள்ளுறாங்க, வெட்டுறாங்க. நான் வந்துட்டு எனக்கு வியூஸ் போட்டது வந்துட்டு எனக்கு தெரியுது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அவங்க எனக்கு வெட்டுறது வந்துட்டு எனக்கு அப்படியே தெரியுது. நான் வந்துட்டு அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் நான் பார்த்துட்டேன். இப்படி தான் உழைப்பாங்க என்னை வச்சு, இப்படியா வந்துட்டு தைச்சி நோண்டி எடுத்தீங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தூங்குற ஒரு இதே போயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சுனாக்கா வந்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் ட்ராமடைஸ் ஆயிடுச்சு. அது வந்துட்டு அவங்க தைக்கிறாங்க, அவங்க அமுத்துறாங்க, தைக்கிறாங்க, ஒன்று ஒன்றா ஒரு லேயர் தைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ட்ராமடைஸ். அன்டில் எனக்கு வந்துட்டு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் எனக்கு வந்துட்டு வியூஸ் இன்னும் வந்துட்டு டாப்அப் பண்ணாங்க. ஸோ ஐசாக் வந்துட்டு வெளியே ஆக்கிட்டாங்க. ஆனால் அவனோட சத்தம் எனக்கு கேட்கல, அவனோட குரல் எனக்கு கேட்கல. இப்படிதான் அப்படி வந்துட்டு திஸ் ஒன் இஸ் பேபி பாய் ரைட், ஓகே பேபி பாய் டக்குன்னு வந்துட்டு அந்த அவன் மூச்சு எப்படி இருக்கும்னு கூட நான் பார்க்கல. பாய்னு மட்டும்தான் தெரியும், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். சரி கழுவணும் சுத்தம் பண்ணணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு வார்த்தை ஐசாக் என்ன ஆணுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் டாக்டருக்கு கேட்குறேன், நியூஸ்டர் கேட்குறேன், ஒரு வார்த்தை. அன்டில் அந்த வெயிட்டிங் ஆப்ரேஷன் தேட்டர் முடிஞ்சோன்னே ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும். அந்த வெயிட்டிங் ரூமில் தான் நான் கேட்குறேன், இல்லை ஹி நீட்ஸ் ஆக்சிஜன், ஹி நீட்ஸ் டு பி இன் NICU. இது மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்துட்டு நான் கடந்து வந்ததும் இல்லை. இது வந்துட்டு நான் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை நான் பார்த்ததும் இல்லாததுனால எனக்கு தெரியலை. 2 பிள்ளைங்களும் வந்துட்டு என் கையில் நான் தூக்கினேன். ரெண்டு பிள்ளைங்களையும் வந்துட்டு என் கையில் நான் தூக்கினேன். பேட்ரிஸ் இவாஞ்சலின். ஆனால் மகன் ஐசாக்கை வந்துட்டு தூக்குறதுக்கு வந்துட்டு அந்த அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஜாய் இருக்கும் இல்லையா. அவனை தூக்குறது, பேபி புதுசாக பிறந்த பேபி இப்போ தான் நம்ம வயிற்றுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியாக வர்றாரு. அதை தூக்குறதுக்கோ அதை அவன் மூச்சை பார்க்குறதுக்கோ வந்துட்டு என் கண்ணில் காட்டவே இல்லை. சீசர் பண்ணவங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு நம்ம வார்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த யூரின் பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீ நடக்கணும், நீ வந்து டாய்லெட் போகணும், இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்தாங்க, வந்துட்டு இன்னும் பேபியை பற்றி ஒன்றும் சொல்லலையா, நம்ம NICUக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 5 to 7 தான் டைம் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் போய் பார்த்தோம். அவன் இப்படி தான் இருக்கான். அந்த டைமில் வந்துட்டு அவனை பார்க்கும்போது என்னால் அழுக முடியல, என்னால் அழுகவே முடியல. நான் கதறி அழுகணும்னு நினச்சாலும் வந்துட்டு என்னால் அழுக முடியல. நான் அவனை பார்த்துட்டு என்ன அவன் அப்படி இருக்கிறான், வாட்ஸ் கோயிங் ஆன், அவனுக்கு என்ன நடக்குது, க்யூட்டாக இருக்காங்க, நல்லா முள்ளுன்னு இருக்கிற பையன். ஆனால் நிறையா டியூப், கை கால் வாய்க்குள்ள மூக்கு. இதை பார்க்கும்போது ரெவரண்ட் டாக்டர் நம்மகிட்ட எப்போதும் வந்துட்டு அவங்க மகள் டோலியை பற்றி அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க சொல்லும் போது வந்து அவ்வளோ அவ்வளோ வலிக்கும். அது வந்துட்டு இப்படி அவங்களால கடந்து வந்துச்சு. ரொம்ப ஷி மஸ்ட் ஹேவ் கான் த்ரூ ஸோ மச். ரொம்ப அதை கான் த்ரூ பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இழப்பு. இப்போ கூட அவங்க நிறையா சொல்லும் போது அவங்க இப்போ கூட கண் கலங்குவாங்கல்ல. அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு டாலியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு நான் உணர்ந்தேன். ஆண்டவர் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு, விச் இஸ் ரெவரண்ட் டாக்டர். அவங்க நம்மளுக்கு நான் ஏன் இதை சொன்னேன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நான் அதை ஹைலைட் பண்ணுறேன்னா, அவங்க ஜெபிக்கலைனாக்கா நாங்கள் ஈவன் இந்த ஃபோட்டோ கூட தெரியுமா, இந்த ஃபோட்டோ வந்துட்டு நாங்கள் யாருக்குமே ஃபோட்டோ அனுப்பலை. நாட் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நாட் ஈவன். இதை பார்த்தாங்கன்னாக்கா மனசு உடஞ்சிருவாங்கன்னுக்காக தான். பரவாயில்ல, அவன் நல்லா வரட்டும், அப்புறம் அனுப்புக்கலாம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்துட்டு 2 hours மட்டும்தான். 2 hours மட்டும்தான்.
ஆனால் நானும் என் ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி நாங்கள் அவங்க கூட ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். ஏன்னா பார்க்க உடஞ்சி போயிடுவோம். எனக்கு தெரியும், பலவீனமாயிடுவோம். நம்ம மனுஷர்கள் இல்லையா, சுற்றி ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்க்கும்போது இப்படிதானே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இருந்திருப்பாங்க. அப்போ ரொம்ப நேரம் இல்லை, ஆனால் ரெவரண்ட் டாக்டர் எங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஒவ்வொரு நாளும் அவனை போய் பார்க்க போகும்போது இந்த வசனத்தை தான் காதில் போயிட்டு அவன் சொல்லிட்டு வரும். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். இது இந்த வசனத்தை அவனை அந்த சூழ்நிலையில பார்த்து அந்த வசனத்தை சொல்லும் போது இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா வந்துட்டு அவன் அந்த சூழ்நிலை அப்படி ஒரு விஷயத்துல இருக்கிறான். கட்டளையிட்டார், அண்ணன் கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணேன், நான் விண்ணப்பம் பண்ணி கேட்குறேன், ஆனால் அவனுக்கு அவன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு அந்த விஷயத்துல வந்துட்டு ஒரே அவன் காதில் மட்டும் வந்துட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு நாங்கள் வெளியாயிடுவோம். ஜஸ்ட் தம்பி நீ ஜெயிச்சுட்டு, நீயும் நானும் ஆல்ரெடி வந்துட்டு வயிற்றுல இருக்கும் போது ஜெயிச்சுட்டு வந்தாச்சு, இதையும் ஜெயிச்சுட்டு வந்துரு, இதை சொல்லிட்டு வெளியாயிடும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ரொம்ப நேரம் அவங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண வந்துட்டு எங்களுக்கு சோர்வு உண்டாகுது இல்லையா, அதை பார்க்க. ஸோ டெய்லி வந்துட்டு எங்களோட சூழ்நிலையை இது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும்தான். ஜஸ்ட் அவனை வந்துட்டு பிரெஸ்ட் மில்க் மட்டும் வந்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறது. இதுதான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு 7வது நாள் ஆண்டவர் வந்துட்டு அவனை மீட்டு கொண்டு வெரி ஃபாஸ்ட் ரிகவரி. கன்ஜெனிட்டல் நியூமோனியான்னு சொன்னாலே வந்துட்டு 1 வீக்கில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகும். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ரிகவரியில் வந்துட்டு அது ரெவரண்ட் டாக்டரோட ப்ரேயரில் தான் வந்துட்டு அவ்வளோ விஷயம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. சரி, இதோட வந்துட்டு நம்ம பலவீனங்களை குறித்து வந்துட்டு நம்ம வந்துட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லேபிளாக இருக்கலாம். நம்ம பலவீனங்கள் எப்படி பலவீனத்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, ஓ இவங்க வந்துட்டு இந்த வியாதியில் உள்ளவங்களாச்சே. ஷேரன்னு சொன்னாக்கா தைராய்டு அப்படின்றாங்க. ஓ அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிள்ளையா அப்படின்னு வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு நம்மளை லேபிள் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்குள்ள இருக்கிற லேபிள் எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்னாக்கா, இது வந்துட்டு வெறும் ஷேரன் இல்லை, இந்த வியாதியில் இந்த வீக்னஸில் இருக்க ஷேரன்றதை விட இந்த இயேசுக்குள்ள இருக்கிற அந்த ஐடென்டிட்டி. அவனை பாருங்க இப்படி இருக்கிறாருன்ட்டு. ஐசக் ரெவரண்ட் டாக்டர் தூக்கி வச்சிருக்கிறாரு, குட்டி பையன், இப்போ 1 வயசாகி நல்லா ஆட்டம் பாட்டமாக இருக்கிறாரு. கர்த்தருடைய முதல் பிள்ளை. இப்போ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு HIV பாசிட்டிவ் வந்துட்டு நெகட்டிவாக மாறினது. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு PCR டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த PCR டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்துச்சு, ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லி. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒன்றா ரத்தமாக வந்துட்டு குத்துனது. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது அவ்வளோ பெரிய ஜம்போவான ஒரு ஆகப்பெரிய ஒரு சிரிஞ்ச், ஒரு 4 டியூப் 5 டியூப்க்கு வந்துட்டு ரத்தம் எடுப்பாங்க. அதை அவங்க எடுக்கும்போது வந்துட்டு நானே சொல்லிடுவேன், தயவு செஞ்சு இங்கே குத்திட்டு இங்கே தான் ரத்தம் வரும்ன்ட்டு. ஆனால் கடைசியில் வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. என்கிட்ட வந்துட்டு ரத்தம் வந்துட்டு ஒரு ஹவுஸ்மேன், ஒரு டாக்டர் வந்துட்டு எடுத்தார். அவர் எடுக்கும் போது வந்துட்டு அந்த டியூப்ல நிரப்புறதுக்கு என்னோட ரத்தம் பத்தலன்றதுனால he just dump it in the rubbish bin. என்கிட்ட இருந்து உறிஞ்ச எத்தனை மில்லி லிட்டர்னு எனக்கு தெரியல, எடுத்த அந்த
ரத்தத்தை பத்தலன்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட்னு சொல்லி அது வந்துட்டு அந்த டியூப்க்கு வந்து நிரப்புறதுக்கு பத்தல, நாட் ஃப்ரெஷ் இனஃப்னு சொல்லி இமீடியட்லி ஹி டம்ப் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எனக்கு என் கண்ணு முன்னாடி வந்து அந்த ரபிஷ் பின்ல வந்துட்டு என்னோட ரத்தம் வந்துட்டு அப்படியே ஊத்துறான். இது வந்துட்டு நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இயேசு வந்துட்டு நம்மளோட ரத்தத்தை, நம்ம பாவங்களை அவரோட ரத்தத்தினால கழுவிட்டார், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மறுபடியும் பாவம் செஞ்சா இயேசுக்கு இப்படித்தான் ஃபீல் ஆகும். என் ரத்தத்தை நான் கொடுத்தேன், ஆனா வந்துட்டு யூ டம்ப் இட் இன் த ரபிஷ் பின் பிகாஸ் யூ ஹவ் sinned. நீ அதை அலட்சியப்படுத்தினதுனால அந்த ரத்தத்தை வந்துட்டு நீ வந்துட்டு ரபிஷ் பின்ன போட்டது மாதிரி தான். அப்போ அந்த ரத்தம் இப்போ நம்மளோட ரத்தத்தை வந்துட்டு அது வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டியூப்க்கு எடுத்தாலே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ரத்தம் எடுக்கிறாங்க. எனக்கு 4 டியூப் எடுத்தான். ஆனால் இயேசுவுக்கு அளவே இல்லாமல் சிந்தினாரு. அளவே இல்லாமல் யாருக்காக சிந்தினாருன்னா நம்ம எல்லாருக்காக தான். அப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டு அதை தெரிஞ்சு கூட வந்துட்டு அவர் கிருபை இருக்கு, அதனால நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலான்றது வந்துட்டு அந்த துணிகரமாக நம்ம செய்யும் போது இட் இஸ் லைக் we are dumping his blood in the rubbish bin. ஹல்லேலூயா. இது வந்துட்டு கேட்கறதுக்கு வேணா கொஞ்சம் ஹாஷாக இருக்கலாம், ஆனால் இது இயேசுவே வந்துட்டு நான் என்னோட ரத்தத்தில் உன்னை நான் கழுவிட்டேன், பரிசுத்தப்படுத்திட்டேன், ஆனால் நீ மறுபடியும் என்னை துக்கப்படுத்தி என்னை காயப்படுத்தி நீ என்னோட ரத்தத்தை வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்ட. அவருக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, அவர் எவ்வளோ காயப்படுவார் தெரியுமா. ஏன்னா வந்துட்டு 53வது ஐசாயா 53ல அதை சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்காகவே அவர் அடிக்கப்பட்டு நம்மளோட பாடுகளை சுமந்தார். அப்போ அப்படி அவ்வளோ பாடுகளை அவர் சுமக்கும் போது வந்துட்டு இதை நம்ம அவருக்கு முன்னாடி வந்துட்டு அவர் பார்வைக்கு நம்ம செய்யும் போது நிச்சயமா வந்துட்டு அவரை இப்படித்தான் அவருக்கு ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. சரி, இதோட வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு உற்சாகப்படுத்துகிற 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற ஒவ்வொரு போராட்டமும் வந்துட்டு அது வந்துட்டு வேதித்தானது தான். இப்போ நித்திய ஜீவனை இருக்கிறதுனால எனக்கு வர துன்பம் வந்துட்டு இல்லை, எனக்கு துன்பமே வராதுன்றதுலாம் எதுவுமே இல்லை, போராட்டம் வராதுன்னா எதுவுமே இல்லை. இயேசுவும் சொல்லலை ஃபாலோ மீ அண்ட் யூ வில் நெவர் ஹேவ் ப்ராப்ளம், உனக்கு ப்ராப்ளமே இருக்காதுன்னு இயேசு சொல்லவும் கிடையாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அதாவது வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு நம்ம சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி சொல்லும் போது வந்துட்டு சரீரத்துல மட்டும் இல்லை, கர்த்தர் அவரோட ஊழியத்தை வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்காம செய்யறதுக்கு நம்ம வந்துட்டு பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வேதம் ரொம்ப முக்கியம், அவரோட கட்டளைகளை ஃபாலோ பண்றது இன்னும் முக்கியம். ஹல்லேலூயா. அது ஃபாலோ பண்ணும்போது தான் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. சரி, நான் பேசின ஒவ்வொரு காரியமும் வந்துட்டு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல தகப்பனே ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, உங்களுடைய பலம் எப்படி எங்களுடைய பலவீனத்துல அப்பா பூரணமாய் விளங்கினதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. இனி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நாங்கள் வந்துட்டு ஆண்டவரே இன்னும் கூட வந்துட்டு அதை அலட்சியப்படுத்தாத படிக்கிறாச்சா, இன்னும் பரிசுத்தமாய் உங்களுடைய கட்டளைகளை ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா. நல்ல மெசேஜ்.
இருதயம் உருக்குற மாதிரி சாட்சிகள், உண்மையான சாட்சிகள். இது 30-40 வருஷம் கடந்து கிடையாது, இப்போ லைவா நடந்த சாட்சிகள். பாஸ்டர் ஷாரனுக்கு பலத்த கரங்களை தட்டுவோம். அருமையான மெசேஜ்மா. காட் பிளஸ் யூ. இங்கே பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் உன்னோட ரெக்கார்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எதுவுமே நீ மாற்றி சொல்ல, நடந்தது தான் சொல்லியிருக்கிற. ஆக்சுவலி யூஸ்வலி வந்து இங்கே வந்து நான் ட்ரெயினராக நிற்க வைக்கிற கெஸ்ட் இது ஸ்பீக்கர் என்னோட NJPH பிள்ளைகள், அது GM ஆகட்டும் பாக்கியம் ஆகட்டும், நான் ப்ரீவியஸ் ஈவன் ஸ்டீவன் குட்டியும் ப்ரீவியஸ் டேவே நான் வந்து என்ன தலைப்பு, என்ன டைட்டில், அது எப்படி நீங்கள் கொண்டு போறீங்கன்னு ஒரு ஓவரால் ஒரு என்னென்ன மாதிரி நீங்கள் பேச போறீங்கன்றது ஒரு சம்மரியாக வந்து எனக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ நேற்று வந்து ஆக்சுவலி சில காரியங்களை நான் வந்து பிஸின்னு சொல்ல முடியாது. ஐ வாஸ் ஃபுல்லி ஆக்கியூபைட் வித் சோல் சேவிங்ஸ். ஸோ அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் நேரம் வந்து ஒதுக்க முடியல. ஷாரன் கிட்ட வந்து ஃபோனில் கூட பேசலை. ஃபோன் அடிச்சு யூஸ்வலாக எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் நான், ஆனால் ஃபோனில் கூட என்னால் பேச முடியல. டெக்ஸ்ட்டு தான் போட்டேன், நாளைக்கு டைட்டில் மட்டும் நீ அனுப்பி விட்டுடுமான்னு சொல்லி. ஸோ ஏன்னா நான் மார்னிங் ஜெபம் பண்ணுறதுக்குள்ள நமக்கு தான் ஆண்டவர் எல்லாம் வெளிப்படுத்திடுவார் எப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லி. ஸோ டைட்டில் மட்டும் அனுப்பி விட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறக்குள்ள இப்படி தான் போகும்ன்றது ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டார். ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆண்டவர் என்ன பேச போகிறாங்கன்றது தேவன் எனக்கு தெளிவாக தெரியப்படுத்திட்டாரு. அதனால எந்த தடுமாற்றம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அவங்களோட சாட்சியை ஒட்டி அந்த வசனத்தை மூலமாக அந்த பலஹீனத்தில் அவங்களோட அந்த பலன், இறைவனோட பலன் எப்படி வந்து விளங்கும்படியாக செய்கிறதுன்றது அழகா தெளிவாக கொண்டு போனோமா. நம்மளோட சாட்சின்னு வசனம் சாட்சிக்கு தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாடமாகவும் இருக்கு இல்லையா? சங்கீதம் 78:4-9 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட சாட்சிகள் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஸோ முழுக்க ஷாரன் சொன்ன மாதிரி மொத்த கிரெடிட்டும் NJPHல உள்ள இயேசுக்கு சொந்தமாகணுன்றதாக தான் அவர் இந்த காரியத்தை பண்ணார். எனக்கு இது வந்து எனக்கு ஐசாக் கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பீஸ் பி வித் யூ ஆல். ஒருத்தருக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஆக்சுவலி என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எனக்கு இந்தியாவில் உள்ள இருக்கிறவங்கோ ஸ்ரீலங்காவில் உள்ள இருக்கிறவங்கோ எப்படி வந்து இன்னர் மேன் புக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த லிங்க் அனுப்பி விடுறேன். இதுதான் லிங்க்கு. இதில் வந்து நீங்கள் போய் இன்னர் மேன் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க்கு இது லைவ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லேயும் நாங்கள் இது போஸ்ட் பண்ணுவோம். இந்த இன்னர் மேன் புக்கு படிச்சுட்டாலேயே ரெவரண்ட் டாக்டர் யாருன்றது முழுசா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை காரியங்கள் என்னென்னலாம் நடந்தது, ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரு, எப்படி பேசினாரு, ஒவ்வொரு விஷயமும் திட்டமா தெளிவாக இந்த இன்னர் மேன் புக்கில் 1000 புக்கு போட்டு எழுதி இருக்கிறோம். இதுல எங்க குடும்பமானோன்றது எல்லாம் கிடையாது. இறைவனோட நீதியை குறித்து நாங்க பேசியிருப்போம். கடைசியா இறைவனோட நீதிக்கு தான் நாங்க வந்து ஹானர் பண்ணுவே தவிர குடும்பத்துல செஞ்ச விஷயங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள், ஹைட் பண்ணிக்கிற விஷயங்கள் அது 50 இல்லை 70 வருஷம் ஆனாலும் இறைவன் கண்ணுக்கு முன்னாடி 4ஆம் தலைமுறையில கொண்டு வருவாருன்ற ஒரு சத்தியத்தை இந்த புக்கு 1000 புக்கில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இது இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ப்ரே பண்ணுங்க, தமிழில் அது டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருக்கு. கர்த்தர் கிருபை செய்வாருன்னு நம்புகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு
மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. உட்காருவோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்குற காணிக்கைகள் ஆண்டவர் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடி ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையா, ஆண்டவரே, நல்ல வார்த்தை கொண்டு ஆண்டவரே மகள் மூலமா ஷாரன் மூலமா நீங்க பேசின வார்த்தைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு ஆண்டவரே எங்களோட பலகீனத்துல தாப்பா உங்களோட பலன் எங்களுக்கு பூர்ணமாக விளங்கும்படியாக ஆண்டவரே நீங்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு தடவும் நாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் பலகீனம் அடைந்து போகிறோம் ராஜா. உங்களோட பலன் மற்றும் தாப்பா எங்களுக்கு அது பல கொடுக்க போதுன்றது ஒரு சத்தியத்தை நீங்க தெரியப்படுத்துக்காக நன்றி அப்பா. நாங்க பலனுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்றதுக்கு என் ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இனி வரப்போற நாட்கள்ல உங்களோட பலன் மட்டும் தாப்பா எங்களுக்கு அது பரிபூர்ணமாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க போறது. எங்களோட இந்த பலகீனத்தை முழுமையா நீக்கும்படியாக நீங்க மட்டும் தாப்பா செய்ய முடியும். எங்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பினதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவர் உங்களோட தேவ சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக செல்லட்டும் ராஜா. ஆண்டவரே உங்களோட சமாதானம் கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. பிள்ளைகளுக்கு உங்களோட சமாதானம் பூர்ணமாக பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளோட என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்க தீர்த்து வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. சம்பூர்ண நன்மைனால நிரப்புங்கள் ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலகீனங்கள் இருக்கு ராஜா. அந்த பலகீனங்கள் அது நோய் ஆகட்டும் ஆண்டவரே, அது ஃபிட்ஸ் ஆகட்டும், வலிப்பு நோய் ஆகட்டும், அது எப்படிப்பட்ட நோய்கள் ஆகட்டும், அது உங்களால மட்டும் தாப்பா தீர்த்து வைக்க முடியும் ஆண்டவரே. அப்படி நீங்க செய்ய போற கிருபைக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு தொட்டு குணமாக்க போற கிருபைக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீங்க நடத்த போறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. மை போற்றுகிறேன், மை புகழ்கிறேன், மை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நல்ல ஞானத்தினால நிரப்பி தேசத்தை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உமது கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உம்மை அறியாத ஜனங்கள் அநேக பேர் உண்டு சுவாமி.
ஆம் ராஜா, அப்பா தேவனே, உமது இரக்கம் அவர்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இனி காலம் செல்லாது என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அப்பா தேவனே, உம்மை ஏற்றுக்கொண்டு அப்பா தேவனே ரட்சிப்பை காணும்படியாக உமது ஆவி அவர்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அநேக வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, உலகத்தில் 1000 உபத்திரங்கள் உண்டு சுவாமி, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ராஜா. உமது வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக வராது சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்தினாலே நீர் அணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு சுவாமி, ஆனாலும் அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி அப்பா தேவனே உமது ஊழியத்துக்கு என்று அழைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமது கட்டளைகளை கை கொள்ளும் பிள்ளைகளாக அப்பா தேவனே தெய்வ பயத்தோடு அப்பா தேவனே உம்மை தொழுது கொள்ளும் பிள்ளைகளாக உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க அப்பா தேவனே உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, சேனையாக எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட ரெவரண்ட் டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, ஆவிக்குரிய தாயை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே அவர்களுடைய பலவீனத்தில் நீர் பூர்ணமாக பலனாக விளங்கி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு வழி நடத்தி வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இன்னுமாக நீர் பலப்படுத்தி வழி நடத்தும் சுவாமி. நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட பிரதர் செல்வ பிரகாசை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகனையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. உமது ஊழியத்தை செய்யும் மகன் சுவாமி, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் மகன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவங்களோடு கூட நீர் இடைப்பட்டு உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. போக்கிலையும் வரத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. அவங்க கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும் அப்பா. அப்பா தேவனே, மகன் கீர்த்தியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அப்பா தேவனே மகன் விரைவில் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே மகனுடைய திருமண காரியத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அப்பா தேவனே ஏற்ற துணியை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகிழ்ச்சிகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகளையும் ஆசீர்வதித்து அப்பா தேவனே மகளை நீர் வழி நடத்தும் சுவாமி. கல்வியில் சிறந்து விளங்க நீரை பலப்படுத்தும் சுவாமி. மகளுக்கும் நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும் சுவாமி. பொக்கிலை மரத்திலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அப்பா தேவனே, வேலையில் கூட என்னுடைய குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. பேர் பேராக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக நிற்கத்தக்க அப்பா தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்ற போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. பிள்ளைகள் விரைவில் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே வேலையில் கூட அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு வரும் ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒரு மனமாக அப்பா தேவனே உம்மை துதிக்கும் உம்மை ஆராதிக்கும் நீர் இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, உமது கரம் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட அப்பா தேவனே இந்தியா தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. வெள்ளத்தால அப்பா தேவனே பாதிக்கப்பட்டிருக்குது சுவாமி. அப்பா தேவனே அவர்களுக்கு நீர் உதவி கரம் நீட்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆப்கானிஸ்தான் தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நிலநடுக்கத்தினால அப்பா தேவனே அநேகர் அப்பா தேவனே
நீர் அறிவீர் சுவாமி. அநேக காரியங்கள்னால அப்பா தேவனே மன கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே அவர்களுக்கு உதவிக்கரம் நீர் நீட்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே எல்லா உபத்திரத்திலிருந்தும் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே வேலையில் கூட இஸ்ரவேல் தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அந்த தேசத்தில் போர் நடந்து கொண்டிருக்குது சுவாமி. அப்பா தேவனே நீர் அறிவீர் சுவாமி. அப்பா தேவனே ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்ள அப்பா தேவனே நீர் அவர்களை பலப்படுத்தி வழிநடத்தும் சுவாமி. ஆம் ராஜா. அவர்களுக்கு முன்பாக உமது சமூகம் செல்லட்டும் சுவாமி. அவர்களுக்கு நீர் விடுதலையை கட்டளையிட போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே வேலையில் கூட சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விசேஷ முறையில் அவர்களை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே வேலையில் கூட மகள் ஜெப்ரி மகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே மகளை நீ விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே பலவீனத்தில் உன் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீரே அப்பா. அந்த பெற்றோரின் தாய் உள்ளத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர் சுவாமி. அப்பா தேவனே எல்லா காரியத்திலுமே இருந்து அப்பா தேவனே மகளுக்கு நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிட போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நல்ல சுகத்தை நீர் கட்டளையிட போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. பெற்றோரின் உள்ளத்தின் ஆழத்தை நீர் அறிந்த தேவன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே அவங்கள் முகத்தில் சந்தோஷத்தை காணும்படியாக நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அவங்க துக்கங்கள் எல்லாம் அப்பா தேவனே துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி அப்பா. நன்றி சுவாமி. ஆம் ராஜா. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன். 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 துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். பலத்த கரங்களை தட்டுங்க ஆண்டவர். ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.